வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஸ்வீட் ரெசிபி தான். பாரம்பரிய முறையில் பிள்ளையார் பட்டி மோதகம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது அரிசி பருப்பு வச்சு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கிறேன். ஒரு கப் பச்சரிசிக்கு அரை கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துங்க. இதை வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் அரிசி. பாருங்கள், அரை மணி நேரம் கழித்து அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு நம்மளுக்கு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு இது காய வச்சு எடுத்துடலாம். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க. இது நிழல்லே காய வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு இந்த அளவுக்கு காஞ்சால் போதும். கையில் இப்படி அல்லனா வந்து அந்த ஈரப்பதம் இருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நம்ம வறுத்தாச்சு. இது நல்லா ஆற வச்சு ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மூட்லேயே வச்சு அரைச்சி எடுத்துங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக ரவை மாதிரி இருக்கணும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து மோதகம் வந்து சூப்பராக வரும். இப்போ ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அடியில் ஒட்டாது. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துங்க. நம்ம அரைச்சது இதோடு சேர்த்துடலாம். இப்போ இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த நெய்யிலே வறுத்து எடுத்துங்க. பாருங்கள், இந்த சைடு வந்து இப்போ 1 கப் அரிசி எடுத்தோம். அதுக்கு 3.5 கப் அளவு தண்ணி இந்த சைடு சூடேறட்டும். ஒரு கப் அரிசிக்கு 3.5 கப் அளவு தண்ணி வச்சுங்க. இது பாருங்கள், நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துங்க. அந்த நெய்யிலே நல்ல ஒரு வாசங்க அந்த நெய்யில் வறுக்க சொல்ல அரிசி பருப்பு. இப்போ இந்த சைடு நம்ம தண்ணி வச்சுருந்தோம், நல்லா வெது வெதுப்பாக ஆயிடுச்சு. இப்போ இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்க. ரொம்ப கொதிக்க வச்சு சேர்த்தாலும் நம்மளுக்கு கட்டி சேர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வெது வெதுப்பாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்வீட் ரெசிபிக்கு எல்லாத்துக்குமே சால்ட்டு சேர்ப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு அரிசி பருப்பு நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி மூடி போட்டு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், அப்போ தான் நம்மளுக்கு நல்லா அரிசி பருப்பு வெந்து வரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு விடுங்க. இந்த சைடு நம்ம வெல்லம் கரைச்சி எடுத்துடலாம். இப்போ 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு நம்ம வெல்லம் சேர்த்துடலாம். உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும்னா ஒரு 1/4 கப் அளவு வெல்லம் கம்மி பண்ணிங்க. இந்த 1.5 கப்புன்றது நம்மளுக்கு கரெக்டான அளவு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம கரைச்சி விட்டுக்கலாம். இதுக்கு நம்மளுக்கு பாகு பதெல்லாம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா கரைச்சாச்சு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுடைய வெல்லம் சுத்தமான வெல்லம்னா டைரெக்டாக இதிலே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. கரைக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். இப்போது அரை மூடி தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேங்க. நான் கொஞ்சம் நிறையவே சேர்க்குறேன். எனக்கு தேங்காய் பிடிக்குன்றதுனால உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு சேர்த்துங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. பாருங்கள், இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டுங்க.
பாருங்கள் இப்போ நல்லா ஆறிச்சு. ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கையில் எண்ணெய் தடவிக்கின்னு இப்போ மோல்டு வந்து இந்த மாதிரி மோல்டு வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மோல்டு உள்ளே போட்டுங்க. இப்போ இது உள்ளே சேர்த்துங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி தள்ளி விட்டுங்க. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டான ஷேப் வந்திருக்கு. பாருங்கள் இன்னொன்றும் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. உள்ளே விட்டுட்டு உள்ளே மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்க. பாருங்கள் நம்மளுக்கு பாரம்பரிய பிள்ளையார் பட்டி மோதகம் வந்து இந்த மாதிரி உருண்டையாக தாங்க பிடிப்பாங்க. இந்த மாதிரி உருண்டை ஷேப்பில் பிடிச்சி எடுத்துக்கலாம். இதேமாரி பிடிச்சுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு பிரித்து எடுத்துங்க. பாருங்கள் நம்ம எல்லாம் பிரித்தாச்சு. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். சூடு ஏறிட்டு இருக்குது. இப்போ இதில் ஒவ்வொன்றா இதில் வச்சிடலாம். ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் ஸ்டீம் பண்ணால் போதுங்க நம்மளுக்கு. வெந்த பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. சுட சுட எடுக்கக்கூடாது. 5 மினிட்ஸ் கழித்து எடுங்க. நம்மளுக்கு சூப்பரான பிள்ளையார் பட்டி மோதகம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.